எல்லாரும் சொன்னதோட எக்ஸ்டென்ஷனாக ராஜா சார் பேசுகிறத அவங்க எல்லாம் பேசுகிறத கேட்பாங்க. நான் அவருக்கு தெரியாமல் எப்போ போனாலும் இந்த கேமரா ஆன் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டே உட்காந்துட்டே இருப்பேன். எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ராஜா சார் வந்து கீபோர்டில் அந்த ஹார்மோனியமில் உட்காந்து அந்த டியூன் எப்படி வருதுன்றதெல்லாம் இருக்குது, எடுத்து வச்சுருக்கேன் நான். ஐ ரியலி என்ஜாய் த ப்ரிவிலேஜ். ஐ ஃபீல் இட்ஸ் அ ப்ரிவிலேஜ் எனக்கு. அண்டு அவர் வந்து எனக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறாரு. இந்த சென்ஸ் பர்சனலாக அவரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, பேசுகிறதுக்கு, நமக்கு பிடிச்சதை சொல்கிறதுக்கு. அப்புறம் வந்து ராஜா சார்கிட்ட நான் பார்த்ததோட ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு சாங் பண்ணுறோம், அந்த நேரம் நமக்கு அது கரெக்டாக இருக்குது. அப்புறமா வந்து ஆஸ் வி டேக் லாங் டைம் டு மேக் த ஃபில்ம், அந்த ப்ராசஸில் ஏதாவது மிஸ் ஆகும்போது, சார் இல்லை சார் எனக்கு வேறு மாதிரி இருந்தாலும் ஓகே அதை விட்டுரு, வேறு பாட்டு பண்ணிக்கலாம். அவரோட ஒரே என்னன்னா, இந்த படம் இந்த டைரக்டர் அவங்க விஷயம் என்ன, அதுக்கு நான் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண போகிறேன், வாட் இஸ் மை கான்ட்ரிபியூஷன் டு த ஃபில்ம். அந்த பர்சனல் லைக்கு, டிஸ்லைக்கு, ஐடியாலஜி டிஃப்ரென்சஸ் அதை பற்றியெல்லாம் அவர் கவலையே படுறது கிடையாது. ஐ எம் ஹியர் டு டூ வாட் யூ ஆஸ்க் மீ டு டூ. நீ சொல்லு, நான் செய்கிறேன், ஆனால் நீ கரெக்டாக சொல்லு, வாட் யூ வாண்ட், கிளியராக சொல்லு அப்படின்னு. நமக்கு கிளாரிட்டி இருக்காது, பாபான்னு. ஆனாலும் அவர் வந்து சரி, ஹீ கிவ்ஸ் த டைம். சரி உனக்கு என்ன வேணும், எப்படி வேணும், ஓகே எஸ் ஃபைன். இப்படி இந்த ஜேர்னியில் ஒரு 15-20 டியூன் ராஜா சார் பண்ணுற டியூன் நான் கேட்டிருக்கேன். அவர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறாரு. அந்த ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுன்றது ஒரு பெரிய இது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது என்னவா மாறுது. இப்போ இந்த சாங் இப்போ கேட்கும்போது நம்ம நார்மலாக நோட்டீஸே பண்ண மாட்டோம். நம்ம நார்மலாக, அதாவது மியூசிக்கலாக ட்ரெயின் ஆகாத ஆட்கள் நோட்டீஸே பண்ணாமல் விடக்கூடிய ஒரு சின்ன சைம் எங்கேயோ கேட்குது, ஒரு சின்னதாக ஒரு பெல் சவுண்டு கேட்குது. இதெல்லாம் வந்து அது எப்படி அந்த இடத்துல வைக்கிறாரு, அந்த சவுண்டு நமக்கு எப்படி கேட்குது, இதெல்லாமே வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் தான். அவ்வளோ சாங் இருக்குது, மற்ற மியூசிக் இருக்குது, வாய்ஸ் இருக்குது, அதுக்கு நடுவில் அந்த இந்த சவுண்ட் இந்த இடத்துல வச்சா கேட்கணும்லாம் ஒரு டிசைட் பண்ணி ஒன்று ஃபைனலாக ஒன்று கொடுக்குறாரு இல்லையா. அதுதான் அந்த என்ன சொல்கிறது, மியூசிக்கல் அந்த ஜீனியஸ் மியூசிக்கல் மைண்டு. அதை பக்கத்தில் இருந்து பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் 4 சாங்ஸு, 4 விதமான சாங்ஸ். ஸோ இந்த ஜேர்னியில் எனக்கு ராஜா சாரோட இருந்து அவரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டின்றது என்னுடைய லைஃப்பில், பர்சனல் லைஃப்பில் என்னை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பெரிய கிஃப்டாக தான் நான் பார்க்குறேன். அதை என்னை எல்லா விதத்துலேயும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி அது.